வணக்க மக்களே. ஊற வைத்த பாதாமும் அதனுடைய மருத்துவ நன்மைகளும். ஊற வைத்த பாதாம் ஏன் பலனுடைய விருப்பமாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊற வைத்த பாதாமில் பல வகையான நன்மைகள் இருக்குதுங்க மக்களே. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே ஒரு சிறந்த தீர்வை இந்த ஊற வைத்த பாதாம் தருது. தினமும் நீங்கள் 5 பாதாம் பருப்புகளை ஊற வச்சு காலையில் எழுந்ததும் அதை வெறும் வயிற்றிலே அதோடைய தோலை உரிச்சிட்டு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பிரச்சனை முதல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை சரி செய்யுது. ஏன் நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அதோடைய தோலை நீக்கிட்டு சாப்பிடணும்? தோலோட சாப்பிடலாம் இல்லையா? அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தோலோட சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக சென்றடையாது. அந்த தோல் அந்த ஊற வைத்த பாதாமுடைய சத்துக்களை முழுமையாக பெறுவதை தடுத்துரும். ஆகையில நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அந்த ஊற வைத்த பாதாமுடைய தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது அதோடைய சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளையும் அது போக்கும். அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் பாதாமில் இருக்குது. இந்த ஊற வைத்த பாதாம் நீங்கள் சாப்பிட்றதால மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள் அப்படின்னா முடி சார்ந்த பிரச்சனைகள், முடி கொட்டுறது, அது போன்ற பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பைகள் போன்ற பிரச்சனைகளை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம். ஸோ எந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இந்த ஊற வைத்த பாதாம்கள் இருக்குது, இந்த ஊற வைத்த பாதாம் எப்படி இவ்வளவு நோய்களை குணப்படுத்துது, எந்தெந்த வகைகளை குணப்படுத்துது அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது ரத்த சோகை உங்களுக்கு குணமடையுது மக்களே. உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கக்கூடியதாக, ரத்தத்தில் சரியான விகிதத்தில் அனைத்து சத்துக்களுமே நமக்கு இருக்கணும். ஸோ அப்போதான் ரத்தம் சீரான முறையில் இருக்கும். ரத்தத்தில் வெள்ளை மற்றும் சிகப்பு அணுக்களை, அதாவது ரெட் பிளட் செல்ஸ், ரெட் ஒயிட் செல்ஸ், இது எல்லாத்தையுமே பெருகக்கூடிய சக்தி இந்த ஊற வைத்த பாதாமுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத மருத்துவ நிபுணர்களும் உணவு நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க. அதனால் நீங்கள் அனிமியான்னு சொல்லப்படக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்கள் தினமும் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம். காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற நோய்கள்லாம் வராது. அது வந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை குணப்படுத்திக்கலாம். சருமம் உங்களுக்கு பொலிவாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாமை எடுத்துக்கலாம் மக்களே. நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து காக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் நமக்கு செயலாற்றுது. பாதாம் பருப்புகளில் இந்த மேற்புற தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி பெறக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கும் போது தோலுக்கு அதிக பளபளப்பு இது தருது. உங்களுடைய உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்பு மக்களே. ஊற வைத்த பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கு. இதை நீங்கள் அதிக அளவு உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, ஆற்றல் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம் மக்களே. கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் பார்த்தீங்கன்னா அதிகம் ஏற்படுது. பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கும் போது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு சத்துக்கள் எல்லாம் அந்த பாதாம் பருப்பில் இல்லை. அதனால் உங்கள் உடல் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கூட பார்த்தீங்கன்னா இது குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எனவே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை அதிகம் முன்பவர்களுக்கு இந்த இதய சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அந்த நோய்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குணப்படுத்தப்படும். மலச்சிக்கல் பிரச்சனையில் நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அது சரியாக போயிடும். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளும் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம அதிகம் சாப்பிட்றதால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படுது. ஸோ இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட நீங்கள் ஊற வைத்த பாதாம் எடுத்துக்கலாம். குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் உடலுக்கு மோசமானவை. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் நீக்கிட்டு பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கும் போது உணவை செரிக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். இதை நீங்கள் அதிகம் உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கு உங்களுக்கு நீங்கள் தினமும் 5 ஊற வைத்த 5லிருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும். நீங்கள் இந்த ஊற வைத்த பாதாம் சாப்பிடும் போது மக்களே தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்றதால கிடைக்கக்கூடிய முதல் பயன் அப்படின்னு என்னன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் குறையிறது தான். ஸோ உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைய வைக்கிறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்கும். மேலும் உடல் பருமனை கூடாமல் உங்களுடைய உடல் அமைப்பை கட்டுக்கோப்பை வச்சுக்கிறதுக்கும் இதை நீங்கள் பண்ணலாம். இந்த பாதாம் பருப்பு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் பட்னி கிடைக்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் அப்பப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய டயட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது கூட இந்த சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளையும் சாப்பிடும்போது உங்களுடைய உடல் எடை ஏறாமல் கட்டுக்குள்ளே இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்க கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக சுருக்கங்களை போக்குறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாமே எடுத்துக்கலாம் மக்களே. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய பலருடைய ஆசையாக இருக்கும்.
அது ஒரு காமனான ஆசை, அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் உங்களுடைய ஆசையை நிராசையாக மாற்றிடும். ஸோ இனி உங்களுக்கு எந்த விதமான முக சுருக்கங்களும் இல்லாமல் அதை போக்கணும் அப்படின்னா நீங்கள் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம். ஸோ இந்த 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பாதாம் எண்ணெய் கொண்டு நீங்கள் தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவுடவும் உங்களுக்கு இருக்கும். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் மக்களே. இப்போது வயோதிகத்தில், அதாவது வயசாகிட்டதுக்கப்புறம் வரக்கூடிய அல்சைமர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோயை தவிர்க்கிறதுல இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் பங்கு இருக்குதுங்க மக்களே. அதனால் நீங்கள் இளம் வயதிலிருந்தே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயசானதுக்கப்புறம் இந்த அல்சைமர்னு சொல்லக்கூடிய மறதி நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் நீங்கள் தவிர்த்துக்கலாம். முறையாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் சாப்பிட்டீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த ஊற வைத்த பாதாமில் ரிஃபோஃப்ளோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய பி விட்டமின் இருக்குது, எல்-கார்டினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலமும் இருக்குது. இது எல்லாமே மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா புத்தி கூர்மைக்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பெரிதும் உதவிகரமாக இருக்குது. குறிப்பாக மூளை நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் எடுத்துக்கலாம். தலைமுடி மற்றும் கர்ப்பத்திற்கும் பலன் தரும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள் மக்களே. ஊற வைத்த பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து உண்டு வருபவர்களுக்கு தலைமுடி உதிர்தல் அந்த குறைபாடு நீங்கி போயிடும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைச்சி போகிறது போன்ற பிரச்சனையும் சரியாக போயிடும். பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில் சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ அந்த மாதிரி டைமில் பாதாம் பருப்புகளை கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் சரியான விகிதத்தில் உட்கொண்டு வருவதால் அவங்களுக்கும் அவங்களுடைய வயிற்றில் வரக்கூடிய அந்த கருவுக்கும், அதாவது தாய் சேய் நலன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. எந்த விதமான பிறவி குறைபாடும் இல்லாமல் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு கர்ப்பிணி பெண்களும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சரியான விகிதத்தில் எடுத்துக்கலாம். இப்போது ஊற வைத்த பாதாம் பருப்புகள் நட்ஸ் பற்றிய பல செய்திகளை நம்ம முன்னாடியே கடந்து வந்திருப்போம். அதோடைய நன்மைகளை பற்றியும் மருத்துவ பலன்களை பற்றியும் கேட்டிருப்போம். அதில் ஒரு சில நன்மைகள் தான் இது எல்லாமே. இதில் ஏராளமான நார்சத்து மற்றும் புரோட்டீன் இந்த ஊற வைத்த பாதாமில் இருக்குது. இயற்கையிலேயே விளைகின்ற பல பருப்பு வகைகள் எல்லாமே உடல் நலத்திற்கு தேவையான பல ஆரோக்கிய சத்துக்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. அந்த வகையில் எல்லோரும் உண்ணக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பு எண்ணிலடங்கா விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் சத்துக்களை கொண்டு இருக்குது. ஸோ ஊற வைத்த பாதாம்னு சொல்ல போகும்போது 30 கிராம் இந்த ஊற வைத்த பாதாமில் தோராயமாக இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கலோரிகள் 173 கிராம், நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிராம், கொழுப்பு ஃபேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 14 கிராம் இருக்கும். 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ இருக்குது. 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் இருக்குது. மேலும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளும் இந்த ஊற வைத்த பாதாம் இருக்கிறதால நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் தொடர்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் பெற்று நீங்களும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.